உனக்கு இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா ஓடி ஓடி வரான்னு பார்க்குறீங்களா? மருந்து போடுறது தான் ஓடி வந்தான். அவன் 2 லைன் போட்டான். போடுற சீரியல் கூட நானே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடியில் பார்த்துருப்பீங்க சேடை வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து கீழே தக்காளி வச்சு நட்டுருக்கோம். தக்காளி வந்து நிறைய ரேட்டு போயினுக்குது. இப்போ எல்லா காயும் ரேட்டு போயினுக்குது. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. வந்து யார் போடுறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்றான்னு சொன்னாங்க. அதனால தான் எங்கள் டவுனுக்கு போயிட்டு மருந்து எட்டணுன்ட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் எங்கள் மச்சான் வந்து நானும் போடுறேன் குடும்பமாக அப்படின்னு சொன்னால் சரி கொடுத்தங்க. 2 பேரும் அந்த பக்கம் சுற்றி போட்டுனே ஓடி வந்துனே இருந்ததுங்க. செடி மேலெலாம் போட்டு நெக்ஸ்ட் டே போய் பார்க்குறதுக்காக செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போயிட்டு இருந்துச்சு. சரி அது வாட்டும் நைட்டுக்கு வந்து மழை வந்துச்சுன்னு நல்லா இருக்குன்னு பார்த்தா மழையே வரமாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் மழை வந்து நிற்குது. ஏதோ சுனாமி வந்திருக்குன்னு சொன்னாங்க. மழைக்கு சுனாமிக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? சுனாமி வந்தால் வந்து அடிச்சுன்னு தான் போவோம், மழை வந்தால் கூட அடிச்சுன்னு போவோம். ரெண்டுக்கும் இது இருக்குது. நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் ஐடி பண்ணால ஏற போடணும்னு சொன்னோம். நெக்ஸ்ட் டே காலையிலேயே வந்து எங்கள் அப்பா வந்து மாட்டை பிடிச்சின்னு ஏரெல்லாம் ஓட்டுந்தார். ஏரெல்லாம் ஓட்டுதும் அதை ஏர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. காத்தால் 6 மணிக்கு ஆரம்பிச்சவங்க போட்டுனே இருக்கிறீங்க. இப்போ வந்து மணி 12 மணி ஆகுது. 12 மணி உச்சி வெயில் மண்டே கொளுத்துமேனு பார்த்தீங்கன்னா மழையே வந்து வெளியே வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாக மழை மோடமாக மூடினே இருந்துச்சு. பட் மழை தான் வரல. பிஷ்னு அப்பப்போ தூரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. போடுறதுக்கு போட்டுனே இருந்தோம். எங்கள் அக்கா அம்மாவுக்கு பாருங்கள் அசிக்கா வந்து எடுத்து ஓசெல்லாம் எடுத்து விட்டுனே போயினே இருந்தால் அவன்ட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால். எங்கள் மச்சான் வந்து கொஞ்சம் ஏற போட்டான். ஆனால் என்னால் போட முடியாது, போடா பார்க்கன்ட்டு போய் படுத்து தூங்கினு தான் ஓடுறான், ஓடியாரான், விளாட்றான், அப்படியே பண்ணந்தானுங்க. நானும் எங்கள் அப்பா வந்து வேறு லெவலில் போட்டுனே இருந்தேன். எங்கள் அப்பா தான் என்னோட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டார். என்னால் போடவே முடியல. எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சே இருப்பார். இப்போல்லாம் நம்மளாம் எவ்வளோ வேலை செய்கிறதில்ல, அவரே வேறு லெவலில். அவங்க நிறைய பேர் எங்கள் அப்பா வந்து வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. பட் எங்கள் அப்பா வந்து வேறு ரகம்னு சொல்கிற மாதிரி தான். எங்கள் அப்பா தான் ஃபுல்லாக வந்து வேலையெல்லாம் செஞ்சுனே இருக்கிறது. அது வந்து ஆஸ் எ சன்னாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மா கூட அந்த மாதிரி வேலை செய்கிறாங்களே இல்லைன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா தாங்க ஹீரோன்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் ஷேக் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? பேய் வந்துச்சு ஓடுனுக்கிறான் பாருங்கள். பாய்.